தமிழ்நாட்டை, தென் மாநிலங்களை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியில் இல்லாத மாநிலங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி. எல்லாரையும் இங்க இருக்கக்கூடிய ஊடகத்துறை நண்பர்களை கேட்டா தெரியும், எத்தனை எழுத்தாளர்கள், எத்தனை பத்திரிகையாளர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் கர்நாடகாவில் கௌரி லங்கேஷ் என்ற ஒரு அம்மையார் சுட்டு கொலை செய்யப்படுகிறார். எழுத்து கேள்வி கேட்கிறாங்க. யாரும் எழுத்து கேள்வி கேட்க கூடாது. இவங்க எதை சொன்னாலும் ஏற்றுக்கொண்டு ஆமாம் 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 என்று சொல்லக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த நாட்டிலே நிம்மதியாக அமைதியாக வாழ முடியும். எத்தனை முதலமைச்சர்கள், டெல்லியோடைய துணை முதலமைச்சர் தொடங்கி இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய எத்தனையோ அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், பத்திரிகையாளர்கள், இந்த சமூகத்திற்காக செயல்படக்கூடிய செயல்பாட்டாளர்கள், அரசியல்வாதிகள் என்று எத்தனையோ பேர் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்? அவங்க சொன்னதை கேட்டு கூட்டணிக்கு வரல. அதுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது. அவங்களோட இருந்தா நல்லவங்க, தூய்மையானவர்கள், சுத்தமானவங்க. அவங்களை எதிர்த்தா தவறானவர்கள், அவங்கள அழிச்சிருவேன். ஒவ்வொரு முறையும் இங்க வரக்கூடிய பிரதமர் என்ன சொல்றாரு? திமுகவை அழிச்சிருவேன். திமுகவை பற்றி தான் பேசுறார். திமுகவை அழிச்சிருவேன், 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 இல்லாமல் செய்து விடுவேன் என்று. இதே மாதிரி திமுகவை அழிச்சிருவேன், இல்லாம செஞ்சிருவேன் சொன்ன எத்தனையோ பேரை திமுக பார்த்துருச்சு. அவங்க தான் இல்லாம போயிருக்காங்களே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் இன்றும் நின்று தலை நிமிர்ந்து இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. உங்களை மிரட்டக்கூடிய இடத்திலே எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு பயம்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, எதிர்கருத்துக்கள், இதை கண்டுதான் நீங்கள் அச்சப்படுகிறீர்கள், பயப்படுகிறீர்கள். இப்படி மக்களுக்கு, விவசாயிகளுக்கு எதிராக, சாதாரண மக்களுக்கு 1000 ரூபாய்க்கு மேல சிலிண்டர் விலை விற்குது, தொழிலாளர்களுக்கு எதிராக சட்டங்கள் என்று மக்கள் விரோத போக்கையே தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி ஒன்றியத்திலே நடக்கக்கூடிய பாஜக ஆட்சி. அதுல வேற ஒரு கவர்னர் ரவி பல தத்துவங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தமிழ்நாட்டிலே பேசுவார். திடீர்னு கேட்பாரு, ஏன் தமிழ்நாட்டை தமிழ்நாடுன்னு சொல்றீங்க, வேற என்ன சொல்றது, தமிழகம்னு சொல்லுங்கன்னு எங்கிருந்தோ தமிழ் படிக்க தெரியாத ஒருவர் நமக்கு சொல்லுகிறார். சட்டமன்றத்துக்கு போவார், ஆளுநர் உரையை படிப்பதற்கு. அங்க போயிட்டு படிக்க மாட்டார், வாக் அவுட் பண்ணிடுவார். இப்படி ஒரு ஆளுநர், நம்முடைய அமைச்சர், முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ஒருத்தர் அமைச்சராக்க வேண்டும், அவருடைய அண்ணன் பொன்முடி அவர்களை மீண்டும் அமைச்சரவையிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது நான் பண்ண மாட்டேன். அவருக்கு என்ன நினைப்புன்னா, வானளாவிய அதிகாரம் இருக்கக்கூடிய ஒருவர் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதுக்குன்னு. அதை புரிஞ்சுக்காம அவரு நான் செய்ய மாட்டேன்னாரு. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல அவரையே வச்சு செஞ்சுட்டாங்க. இப்படி நாட்டுடைய சட்டங்களுக்கு கூட மரியாதை இல்லாமல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சிதான் பாஜக. அந்த கட்சியை, மக்களை பிரித்தாளக்கூடிய கட்சியை, சாதாரண சாமானிய மக்களை பத்தி கவலையே படாத அந்த கட்சியை ஆட்சி பொறுப்பில் இருந்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும்.